வணக்கம். முதல்ல டிஸ்க்ளைமரா நான் சொல்லிக்க வரும்போது, இதில எந்த அரசியலும் கிடையாது. நான் எந்த அரசியல் சாயமும் பூசிக்கிட்டவன் கிடையாது. அ அரசியல் சம்மந்தம் எதுவுமே பேச போறதில்ல. இந்தி எதிர்ப்புன்றது 1937லேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அது தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாசமா நான் அந்த விஷயத்த பத்தி பேச வேணாம்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் 1 மாசமா பல டிவி சேனல்ஸ்ல, யூடியூப் சேனல்ஸ்ல, அப்புறம் யூடியூப்ல தனிப்பட்ட முறையில பேசுறவங்க இந்த டிபேட்ஸ் நெறைய போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கைய எதிர்க்கிறவங்க, அதன் மூலம் இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க ஒரு குரூப். இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க. எப்படியாவது பின்வழிய இந்திய நேரடியா படிக்க வைக்க முடியாட்டாலும், மும்மொழி கொள்கைன்ற பேர்ல இந்திய படிக்க வைக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப். இந்த 2 குரூப் ஆர்கியூ பண்ணும். டிவி சேனல்ஸ்லயோ, யூடியூப் சேனல்ஸ்லயோ, அல்லது தனிப்பட்ட யூடியூபர்ஸ் பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்றேன். இப்படி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா 2 பக்கமும். இன்னும் ஆதரவாவோ எதிர்த்தும். இவங்கள பலருக்கு என்னால சொல்ல முடியும் ஒரு 95 to 99% யாருக்குமே ஹிந்தி பேச தெரியாது. ஹிந்தி தெரியாதவங்க நம்ம 2 பக்கமே ஹிந்தி தெரியாதவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். ஏன்னா படிக்கலாம். இப்ப அவங்களே இந்த ஒரு மொழியை ஒன்றும் தேவையில்லைனோ இல்லை தேவைன்னு பேசும்போது, இப்போ நான் என்ன தனிப்பட்ட முறை என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தியே படிக்காது, தமிழ் வழியில் படித்தவன் தான் ஸ்கூல் பூரா. ஆனால் எனக்கு ஹிந்தி சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆள் நான். அது எப்படி? அப்போ இந்தியே படிக்காம இந்திய சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆள் நான் இருக்கும்போது, இப்போ எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்றதை நான் நம்புறேன் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு. இப்போ இவ்வளோ பேர் பேசும்போது நான் பேச வேணாம்னு நினச்சேன். பட் எனக்கு பேச வேண்டிய கட்டாயம் பேச வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நான் என்னோட பள்ளிப்பருவம் பார்த்தீங்கன்னா, நான் படித்தது பூரா தமிழ் வழி கல்வி. நம்ம சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் வரைக்கும் தான், +2 வரைக்கும் தமிழ் தான் எனக்கு மீடியம். இங்கிலீஷில் கூட பெருசாக கிடையாது. ஸோ அப்படி தான் படித்து நான் வந்தேன். அப்புறம் ஃபார்மசி பிஃபார்ம் படிக்கும்போது, எம்ஃபார்ம் படிக்கும்போது நம்ம ஆங்கில வழியில் படிக்கிறோம் கல்லூரியில். ஸோ 1996ல் நான் ஃப்ளைட் ஏறுறேன் எங்கே ஒமானுக்கு, மஸ்கட்டுக்கு போகிறப்போ எனக்கு தெரிஞ்ச 2 மொழி தமிழ் அண்டு ஆங்கிலம். தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும், வேறு எந்த மொழியும் தெரியாது. அங்கே போன உடனே எனக்கு நிர்பந்தம் என்ன, ஒரு 3 மொழி கற்றுக்கிற நிர்பந்தம். என்னது? ஹிந்தி, மலையாளம், அரபி. இது 3 எனக்கு தெரிஞ்சாங்க. அப்போ தான் நான் என்னோட கஸ்டமர்ஸை பேச முடியும், பேஷண்ட்ஸ் கிட்ட பேச முடியும். அப்போ இதில் நான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான். அரபி கூட எழுதி படித்தேன். ஹிந்தியை எப்படி கற்றுக்கிட்டேன்னே தெரியாமலே படித்தேன். இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து 30 நாள் ஹிந்தி கற்றுக்கொள்ளுது எப்படி, இந்த புக்கை கொண்டு போகல, அங்கே எந்த கிளாஸ் அட்டன் பண்ணல, எதுவுமே இல்லாமல் எனக்கு எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரியாமல் கற்றுக்கிட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி மொழி. மலையாளம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அரபி எழுதி தான் படித்தேன். பட் இந்திய எனக்கு தெரிஞ்ச 2-3 மாதம் தாங்க ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த மொழியில் இலக்கணம் இலக்கியம்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ரொம்ப ஈஸியான ஒரு சாதாரண ஒரு மொழி தான். இப்போ இந்த இடத்துல கேள்வி, நான் எந்த இந்தியும் படிக்காத ஒரு ஆள், சுத்தமாக எனக்கு 1-2 கூட தெரியாது என்னோட 26 வயசு வரைக்கும். போன மஸ்கட்டுக்கு போன 3 மாசத்துல அந்த மொழி அவ்வளோ சரளமாக பேச கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டேன்னா, அந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி டெல்லிக்காரன் எப்படி ஹிந்தி பேசணும், பங்களாதேஷ் எப்படி ஹிந்தி பேசணும், பாகிஸ்தான் எப்படி ஹிந்தி பேசணும், ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். பஞ்சாபி ஹிந்தி வேறு மாறும். அந்த மாதிரியே இந்தியை கற்றுக்கிட்டேன். ஒரு 3-6 மாதத்துல ஒன்றுமே இல்லாமல் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மொழியை 12 வருஷம் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, புகுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு தான் என்னோட முதல் கேள்வி. அடுத்து 12 வருஷம் நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்கிறோம், ஆங்கிலம். எனக்கு கிளாஸ் எடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஃபில் படித்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்கூல்ஸில். அப்படி 12 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஆங்கிலத்தை கூட ஸ்கூல் முடிச்சோம் நம்மளுக்கு பேச வருதா? பேச வரல. ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறோம், இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோம், போயம் படிக்கிறோம், ஷேக்ஸ்பியர் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். அப்படி படிச்சுமே 12 வருஷம் படிச்சுமே நம்மளால ஆங்கிலத்தை தெளிவாக பேச முடியல. ஒரு தயக்கம், அதனால நம்மளால் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளியில ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுக்கு நம்ம இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோம். அப்போ பள்ளியில் படிக்கக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை நம்மளால் எத்தனை வருஷம் படித்தாலும் பேச முடியாது. மொழி படிக்கக்கூடிய ஒன்றே அல்ல, பேசக்கூடிய ஒன்று. அந்த ஏரியாவில் போய் பேசினீங்கனாலும் ஈஸியாக வந்துடும். அதுலேயும் ரொம்ப ஈஸி ஹிந்தி தான், படு ஈஸி. சொன்ன மாதிரி இலக்கண இலக்கியம் எதுவும் இல்லாத ஒரு ரொம்ப சாதாரண மொழி, மிக சாதாரண மொழி தான். அதுக்கு 12 வருஷம் ஸ்கூல் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படணுமா என்ற பெரிய கேள்வியை அந்த இடத்துல வைக்கிறேன். என்னால் இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி என்னோட பள்ளி படிக்கிறப்ப நான் படித்தது இல்லை. அப்போ இன்னும் கூட ஸ்ட்ரீட் மேட்ஸ் தெருவில் விளையாடக்கூடியவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்திய பிரச்சார சபாவில் போய் இந்த பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா அப்படிலாம் பார்த்தீங்களா, ஒரு 8 கிளாஸ் இருப்பாங்க. அதில் டிகிரி வாங்கின ஆளுலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
அவங்களுக்கு ஹிந்தி சரளமா பேச தெரியாது. ஏன்னா நான் 2020 கொரோனாக்கு முன்னாடி நான் டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். அப்படி போறப்ப ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு நண்பரோட போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தகவலை செய்ய அப்ப நான் அங்க பேசக்கூடிய ஹிந்தியை பார்த்துட்டு என் கூட வந்தவர் பள்ளியில நம்ம நம்ம ஊர்ல ஹிந்தி படிச்சவர், பிரைவேட்டாகவும் இந்த பிராத்மிக் மத்தியமெல்லாம் பாஸ் பண்ண ஒரு ஆள் அந்த அந்த மனிதர். அவர் வந்துட்டு அந்த மெட்ரோ கவுண்டர்ல, சார் நீங்க போய் கேட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு தான் ஹிந்தி சரளமா பேசுறது யாரு, இவ்வளவு படிச்சவர் இல்ல படிக்காத என்னைய வந்து நான் பேசுறேன் நீங்க போய் கேளுங்கன்னு தயக்கம் அவருக்கு. அவ்வளவு படிச்சவர் கவுண்டர்ல போய் ஹிந்தி பேச அவருக்கு வந்து தயங்குறாரு. நான் பேசுற ஹிந்தி அவங்களுக்கு வேறமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ படிப்பு ஹிந்தி, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஹிந்தி எந்த மொழியா இருந்தாலும் அது பெருசா வந்து நமக்கு தமிழ்ல வந்து நம்ம லகரம் வந்து நமக்கு வந்து நம்ம சரியா வந்து நம்ம பேச மாட்டோம், அவ்வளவுதான் படிச்சாங்க. பட் பயிற்சி தான், மொழிக்கு பயிற்சி தான் தேவைய படிப்பு தேவையில்லை. அதைத்தான் ஆணித்தரமான சொல்ல விரும்புறேன் நான். அடுத்து ஹிந்தியால என்ன யூஸ்ன்னு பார்க்கணும். நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போக ஹிந்தி பயன்படுமான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்ஃப்ல தேவைமாங்க, கல்ஃப்ல தேவையே இல்லை, சத்தியமா தேவையில்லை, அவசியமே இல்லை. நமக்கு போய் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை நாடுன்னா 3 மாசம் தான். அப்போ அதை தவிர ஹிந்தி பேசக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் கொஞ்சம். இது 3 பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற நாடுகளா, பொருளாதாரத்திலும் சமூக ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் எதுலேயுமே வளர்ச்சி அடையாத நாடுகள் தான் அந்த நாடுகள். அந்த நாட்டுக்கெல்லாம் போயே போகிறது இல்லை. பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் போயே போகிறது இல்லை. அங்கே தான் ஹிந்தி பேசுகிறாங்க, அங்கே போகிறாங்க தான் ஹிந்தி தேவை, மிச்சப்படி நமக்கு ஹிந்தி தேவையே இல்லை. இன்னொரு விஷயம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்திக்காரங்க குஜராத்திஸு, யூபிக்காரங்க, பீகாரிஸு, ராஜஸ்தானி இவங்கெல்லாம் நம்மளை பார்த்தாலே ஒரு பொறாமையும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாகிஸ்தானிய நம்ம எங்க சொல்லுவாப்புல தும்லோ திமாக் வாலாயம்பாப்புல. திமாக் வாலனா பயங்கர அறிவாளி, புத்திசாலின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அறிவு எங்கெல்லாம் தேவைப்படுதோ, நீ கல்ஃபில் எடுத்துக்கங்க, எந்த கண்ட்ரி எடுத்துக்க, அறிவு தேவை எங்க தேவைப்படுதோ அங்க பூரா நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க நம்ம ஆளுங்க, பட் அறிவு தேவைப்படக்கூடிய இடத்துல பார்த்தா இப்போ கல்ஃபில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட், ஸ்டாஃப் நர்சஸ், லேப் டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரிஷியன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் ஏரியாவில், அப்புறம் மேனேஜர் கேடரில், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய இடத்துல பூரா தமிழ் ஆளுங்க நிறைய இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க. இந்த ஹிந்தி படிக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அவ்வளோ தூரத்துக்கு இருக்க மாட்டாங்க. அந்த லேபர் லெவலில் நிறைய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தாலே ஒரு பொறாமை, ஒரு பயம். இன்னொரு பக்கம் நம்மளை அலட்சியமாக பார்க்கக்கூடிய, ஏன்னா நான் அவங்ககிட்ட பழகியிருக்கிறேன் கிட்டத்தட்ட 20 வருஷம். அங்கேயோ கல்ஃபில் ஒரு 10 வருஷம், இங்கே நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷனில் காசியாபாத்தில் இருக்குது, டெல்லியிலேருந்து 35 கிலோமீட்டர். எனக்கு வந்து நான் இப்போ 2020க்கு அப்புறம் கொரோனா அதுக்கப்புறம் தான் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் 2020க்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் காசியாபாத் போகும்போது டெல்லி டு நான் நிசாமுதீன் டு காசியாபாத் பஸ்ஸில் போவேன். அப்பயே அந்த மாஸ்க்கை போட ஆரம்பிச்சிட்டேன் நான். அவ்வளவு மோசமான டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. நீங்கள் வேணாலும் இப்போ போய் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்னையிலேயோ முதல்ல ட்ரெயின் ஏறி போய் நிசாமுதீன் இறங்க, நிசாமுதீன் ஸ்டேஷன் வெளியில் நியூ டெல்லி போயிடாங்க, நிசாமுதீன் வெளியில் வந்து அங்கேருந்து காசியாபாத் போகிற பஸ்ஸில் ஏறிங்கன்னா தெரியும். பஸ்ஸில் இருக்க எல்லாரும் பஸ் மாதிரி இருக்காது, பஸ் மாதிரி ஒன்று பின்னாடிலாம் சீட் இருக்காது, எடுத்துருப்பானுங்க. உள்ள இருக்க எல்லாரும் பீடி கொடுப்பானுங்க. பேசஞ்சர் மட்டும் கிடையாது, டிரைவர், கண்டக்டர் எல்லாம் பீடி அடிப்பானுங்க. அந்த பஸ்ல உட்காந்துட்டு மாஸ்கை போட்டு தான் நீங்க உட்காரணும். உள்ளேயே துப்புவானுங்க. இந்த பானை போட்டு பஸ்ல பூரா வந்து, நான் பஸ்ல போனா சீட்டு ஓரத்துலயே உட்கார மாட்டேன். இந்த 2 சீட்ல இந்த பக்கம் உள்ள சீட்ல போய் உட்காந்து பெட்டி வச்சு பூரா பானை. அவ்வளவு அநாகரிகமான, இன்னும் வந்து வளர்ச்சி அடையாத ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ். அங்கிருந்து காசியாபாத்துக்கு 1 மணி நேரம் அந்த டிராவல்ல படுத்து எடுத்துருவானுங்க. எப்படா நமக்கு ஒரு மாஸ்க் போட்டு தான் நான் உட்காந்துருப்பேன் அந்த இது. அப்பதான் நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குது, கல்வியில, தொழில, சுகாதாரத்துல, இப்படி பல விஷயங்களும், டிரான்ஸ்போர்ட்ல, ரோடு எல்லாத்தையும் நம்ம வந்து அவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுற, பொறாமப்படுற, விருப்பம் இல்லாத ஒரு குரூப்ஸா தான் பார்க்குறேன் இந்த வடக்கன்ஸ் குரூப்பை. அதோட வெளிப்பாடு தான் நம்மளை எப்படியாவது அமைக்க வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், ஜப்பான், எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இந்த அறிவுன்ற ஒன்றை வச்சு நம்ம வந்து நல்ல நிலையில் இருக்கிறோம். இது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நம்மளை எப்படியாவது அமுக்கணும். அதனால ஆல்ரெடி 5 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க பசங்க, 2 மொழி படிக்கணும் போதும். இதுவே வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொரு மொழியை கொண்டாந்து தேவையே இல்லாத விஷயத்தை செய்யறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல வந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி மொழியை வச்சு பிற மொழிகளை அழிச்சிடுற ஒரு கலாச்சாரம் இருக்கு. பல மொழிகள் அழிந்து விட்டது. பீகாரிக்கு அவங்க ஒரிஜினல் மொழி இருக்கு, ராஜஸ்தானிக்கு ஒரிஜினல் மொழி இருக்கு, மத்திய பிரதேச இருக்கு,
தொழு அழிஞ்சு போச்சு, எழுத்து இல்லை. கொங்கணி அழிஞ்சுக்கிட்டே வருது, மராட்டியும் அப்படியே கொஞ்சமா இதாகிட்டே வருது. இப்படி எல்லா மொழிகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு மொழியாக இந்த இந்தி மொழி இருக்குது. அந்த மொழியை சாப்பிட்டாலே அந்த கலாச்சாரத்தை சாப்பிட்ட மாதிரி, இந்த கலாச்சாரத்தை அழிச்ச மாதிரி. மொழினால கலாச்சாரம், நம்ம தாய்மொழி தான் நம்ம கலாச்சாரம், அதை பாதுகாத்தே ஆகணும். இப்படி தேவையில்லாத இலக்கண இலக்கியம் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு பேச்சு மொழி ஹிந்தி, அதை எங்க வேணாலும் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அப்படி ஒரு மொழியை திணிக்கிறது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைவாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எந்த மொழியை நம்ம படிச்சு கற்றுக்க முடியாது, பேசி தான் கற்றுக்க முடியும். அப்படி படிக்கிறதுக்கும் 12 வருஷம் படிக்கிறதுக்கும் இந்த இந்தியில ஒண்ணுமே கிடையாது, பாடத்திட்டமும் கிடையாது. மிஞ்சி போனா வால்மீகியோட ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி படிக்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட அந்த கோட்ஸே கிட்ஸ், இந்த இப்படிதான் சப்ஜெக்ட் இருக்க முடியாது. அதுக்கு மேல சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது இந்த இந்தியில படிக்கிறதுக்கு. ரெண்டாவது, கல்வியில, தொழிலில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில், இப்படி பல வகையில் முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு மொழியை வச்சு தான் எதுவும் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம முன்னேறி நல்ல பாதையில் போயிட்டு இருக்கிறோம். அந்த பாதை எங்களுக்கு போதும். புதிதாக இந்தி என்ற ஒரு மொழியை எங்கள் மேல் தயவு செய்து திணிக்க வேண்டாம். எங்கள் குழந்தைகள் மேல் பழுவை ஏற்ற வேண்டாம். மூன்றாவது, இந்த மொழியால வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா ஏதாவது பார்த்தீங்கன்னா, அப்படி எந்த வேலையும் கிடைக்க போகிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேற எங்கேயும் ஹிந்தி பெருசாக இருக்க போகிறதில்ல. கல்ஃபில் இந்திக்காரே அங்கங்கே 1-2 இருக்கான், அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 2 மாதம் ஹிந்தி அழகாக தாராளமாக போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நான்காவது, இதில் இலக்கண இலக்கியம் கற்றுக்கிறது இதாக இருக்கானா ஒன்றுமே கிடையாது. இந்த இலக்கண இலக்கியம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மொழி, 3 மாதத்தில் பேசுகிற மொழியை 12 வருஷம் படிக்கணுமா? 12 வருஷம் படிக்கிற இங்கிலீஷே பேச முடியல, இந்தியை படிச்சு என்ன விடுவோம்? அப்படி படித்து பேச முடியாமல் இருக்க பல பேர் நான் சொன்னேன், நான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி 12 வருஷம் இதை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்ததாக, ஒரு பல மொழிகளை சாப்பிடக்கூடிய, கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய, மொழி கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய இந்தி மொழி எங்களுக்கு தயவு செய்து தேவையே இல்லை. இறுதியாக, இந்தி தெரியாது போடான்னு பாட்டு பாடினாங்க. இந்தி தெரிஞ்ச நான் பாட்டு பாடுறேன். இந்தி தெரியும் போடா, அதுல கத்துக்க ஒண்ணுமே இல்ல. இந்தி தெரியும் போடா, இந்தி தெரியும் போடா, அதுல கத்துக்க ஒண்ணுமே இல்ல. போடா, எந்த பையனுமே இல்ல, இந்த இந்தியில எந்த பையனுமே இல்ல. இந்தி தெரியும் போடா, போடா போடா போடா, இந்தி தெரியும் போடா. நன்றி.